ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஃப்ளவர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக 9 அளவில் ஒரு சர்க்கிள் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்குனதை இந்த மாதிரி மடக்குன அந்த இதுக்கு இடையில இருக்கிற இந்த லைனில் ஒரு 3/4 வாரது வரைக்கும் வெட்டிக்கோங்க. அடுத்து சென்டரையும் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நிமித்திட்டு இன்னும் வெட்டுப்படாத 2 சைடையும் வெட்டிக்கோங்க. இப்போது இந்த ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம கடலை பொதிவோம் இல்லை, அந்த மாதிரி இந்த கோன் ஷேப்பிங்கில் லைட்டாக க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இந்த முனை பகுதியை இந்த மாதிரி பாருங்கள். எல்லா இதழ்களையும் இதே மாதிரி தான் ஒட்டணும். ஒட்டிட்டு உடனே கையை எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே விட்டு கொடுத்துருது. பார்த்திங்களா, சில டைமில் இந்த மாதிரி அவ்வளோ அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமும் திரும்ப இலகி கொடுக்குது பார்த்திங்களா. அதனால் நல்ல க்ளூவாக யூஸ் பண்ணுங்கள் பார்த்து. இப்போது நம்ம எல்லா இதழ்களையும் இதே மாதிரி பண்ணிப்போம். இப்போது நான் 1 by 1 எல்லா பகுதியிலையும் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி க்ரீன்லேயும் ஒட்டிக்கோங்க. அதே அளவில் எடுத்து 2 எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த பிங்கில் 5 எடுத்திருக்கேன், க்ரீனில் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்னது பெருசுன்னு அடிக்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை அடுக்கு வேணுமோ அது உங்களோட விருப்பப்படி ஒட்டிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன ஃப்ளவராகவே போதும், அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸுமே கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கு ஏற்றபடி ஒட்டிக்கோங்க. ஆனால் நார்மல் 9 கரெக்டாக இருக்கும், சைஸ் 9. இப்படி ஒட்டி இதை விட சின்னதாக மேலே எடுத்துக்கோங்க. ஒரு 3 இதழ் வரைக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு கையில் நல்லா க்ளூ பட்டுடுச்சு, அது அந்த பேப்பரில் உள்ள கலரும் சேர்ந்து கையில் வந்துட்டுருக்குது. கொஞ்சம் கவனமாக ஒட்டிக்கோங்க. 5 அதுக்கப்புறம் 3 ஒட்டிக்கோங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் லேயராகவே அடிக்கிக்கலாம். 5 4 3 அந்த மாதிரி. 4 வேண்டாம், இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லை.
3 டைரெக்டாக எடுத்தாலும் போதும். இப்போ பாருங்கள், நான் 1 பை 1 அந்த ஒரு இதழுக்கு இடையில அடுத்த லேயர் வர மாதிரி கரெக்டாக வச்சு அந்த சென்டரை மட்டும் அழுத்திக்குவோங்க. ஏன்னா நம்ம அந்த கார்னரில் அந்த இது மாதிரி செய்து வச்சுருக்கிறது சில நேரம் அது இலகிரும், அது ரொம்ப கொஞ்சம் அமுக்குனான்னா. அதனால் கொஞ்சம் கவனமாக சென்டரை மட்டும் அழுத்திக்குவோங்க. க்ளூ வச்சு 1 பை 1 நம்ம வெட்டி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கமத்தி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒட்டும் போது நமக்கு. இப்போது அடிப்பகுதியில் எப்படி வரும்னா, இந்த க்ரீனை 1 பை 1 நான் க்ரீனை தனியாக 2ஐயும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பிங்க் எடுத்து கை வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். கையில் க்ளூ படாத அளவுக்கு முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஏன்னா கையில் க்ளூ பட்டதுன்னா நம்ம எந்த பேப்பரை தொட்டாலுமே அந்த பேப்பர் கையோட ஒட்டிக்கிட்டு அது கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ இந்த க்ரீனுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிங்க் எடுத்து அதோடு ஒட்டிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் பூ ரெடி ஆகியாச்சு. இனி பூக்கு தண்டு எடுத்திருக்கேன். தண்டு ஒரு 7க்கு 15 எடுத்தாலும் போதும். நான் இப்போ எடுத்து அதை சுற்றிட்டேன். குச்சி வச்சு சுற்றிக்கோங்க, இல்லை கை வச்சு சுற்ற முடியும்னா கை வச்சு சுற்றிக்கோங்க. நான் குச்சி வச்சு தான் ஈக்கில் எடுத்து அதை இப்படி சுற்றி ஒரு கார்னர்லேருந்து இப்படி சுற்றி விட்டால் போதும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குச்சியை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க அடிப்பகுதியில். இப்போ நான் ஒட்டிட்டேன் பாருங்கள் ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இனி அதுக்கான லீஃப்க்கு வந்து ஒரு 7க்கு 5 எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இலை மாதிரி வெட்டிக்கோங்க. சைடில் வேணான்னா வறுக்குன்னு வெட்டி விடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் இப்படி மடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா தேய்ச்சி. என்னால் கையில் பண்ணவே முடியல, ஏன்னா கையில் நல்ல க்ளூ பட்டுடுச்சு. அது அந்த பேப்பரில் தொடும் முன்னாடி பேப்பரில் என் கையே ஒட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா விரலெல்லாம் எவ்வளோ அந்த க்ளூ பட்டு இதாக இருக்குன்னு. இப்போ இலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையை ஒட்டுறதுக்காக சென்டரில் லைட்டாக ஒரு கட்டிங்ஸ் போட்டுட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த அந்த அந்த தண்டை அப்படி கரெக்டாக அது பிடிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. பார்த்திங்களா, அது எனக்கு கையில் க்ளூ இருக்கிறனால அது ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது. அது 2 சைடுமா அப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இவ்வளோ டைம் எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.